சிறையில் உள்ள தாவேக மாவட்ட செயலாளர்களை காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் விவகாரத்தில் தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக ஐஜி அஷ்ராகா தலைமையிலான குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சிறையில் இருக்கும் தாவேக மாவட்ட நிர்வாகிகளை காவலில் எடுத்து விசாரணை நடத்த உள்ளதாக விசாரணை குழு திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தீபன் இணைப்பில் இருக்கிறார். தீபன், முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் கரூர் வேலுசாமிபுரத்தில் தனது தேர்தல் பயணத்தை தொடங்கினார். அப்போது அது அங்கு கூடியிருந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சுத்திணறல் ஏற்பட்டு 41 பேர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த விபத்துக்கு காரணம் என்ன என்பது குறித்து முறையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என நீதிமன்றம் தரப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புலனாய்வில் ஐஜி அஸ்ரா கார் தலைமையில் இந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு நேற்று கரூரில் சம்பவம் நடைபெற்ற வேலுசாமிபுரம் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே கரூர் மாவட்டம் சார்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் தாவேக நிர்வாகியாக அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் அவருடைய உறவினர் பவுன்ராஜ் ஆகியோரை கைது செய்து கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கரூர் அரசு மருத்துவமனையில் அவர்களுக்கு அனைத்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை திருச்சி மத்திய சிறையில் தற்போது அவர்கள் அடைக்கப்பட்டு தண்டனை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த தாவேக மாநாட்டில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணை தீவிரப்படுத்துவதற்காக சிறையில் இருக்கக்கூடிய அந்த தாவேக கரூர் மாவட்ட செயலர் மதியழகன் மற்றும் அவருடைய உறவினர் இருக்கக்கூடிய பவுன்ராஜ் ஆகிய இருவரையும் காவலில் எடுத்து விசாரணை நடத்துவதற்காக சிறப்பு புலனாய்வு குழு தற்போது திட்டமிட்டுள்ளது. அதற்காக பணிகளை காவல்துறை அதிகாரிகள் விரைந்து செயல்படுத்தி வருகிறார்கள். இன்று மாலை மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரையும் காவல் எடுத்து விசாரிக்க நடத்துவதாக திட்டமிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தீபன்.